எனக்கு தூக்கம் வருது ஆண்டி, நான் போய் தூங்குறேன். ஓகேடா, பால் குடிச்சியா? குடிச்சேன் ஆண்டி. சரி, நீ போய் தூங்கு, நான் வேலை முடிச்சிட்டு வரேன். ஓகே ஆண்டி, சீக்கிரமா வாங்க, எனக்கு தனியா தூங்க பயமா இருக்கு. ஓகேடா, வரேன். ஹலோ. ஏய், யாருடி போனை பண்ணிட்டு பிசாசு மாதிரி சிரிக்கிற? பிசாசு தாண்டி, உன் நிம்மதியை கெடுக்க வந்த பிசாசே தான். உன் திமிர அடக்க வந்த பிசாசு. உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. என் வாய்ஸ கேட்டா அப்படியே பத்திக்கிட்டு வருது இல்ல? ஏய் அடங்கடி, என்கிட்ட மோதி மூக்கறுப்பு பட்டல, இன்னுமா உன் திமிர அடங்கல? ஏய் என்ன விடுறி, உன் திமிர்த்தனம், கொழுப்பு, ஆணவம், அகம்பாவம் எல்லாத்தையும் அடக்க ஒருத்தி வந்திருக்கலாமே. ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்மன், சொசைட்டில பெரிய ஆளு, ஸ்ட்ராங்கான உமன், கோட்டீஸ்வரி, அப்படிப்பட்டவ ஆஃப்டர் ஆல் ஒரு காலேஜ் பொண்ணுகிட்ட அடி வாங்கிருக்கியே. அத நினைச்சா தாண்டி சிரிப்பா வருது. என் அதிகாரத்துக்கு முன்னால எல்லாரும் தூசன் ஆணவமா சொல்லிட்டு இருந்தியே, இப்ப என்னாச்சு? அடிச்ச அடியில எல்லாம் நொறுங்கி விழுந்துடுச்சா? ஏய் வேண்டாண்டி, என்ன கடுப்பேத்தாத. அடிச்சி இன்னும் என்னடி உனக்கு பெருசா வாயி? எனக்கு மட்டும் இப்படி ஒரு அவமானம் நடந்திருந்தா அடுத்த நிமிஷமே தூக்குல தொங்கி இருப்பேன். உன்கிட்ட பணம் மட்டும் தானே இருக்கு, மானம், அவமானம், ரோஷம் இதெல்லாம் துளி கூட இல்லையே. ஹலோ, உன் கண்ணு பழுத்தது எனக்கு எப்படி தெரியும் கேட்க மாட்டியா? ஆணவத்தில் அழிந்த பிரபல தொழிலதிபருக்கு கண்ணத்தில் அறை, துளசி என்ற கல்லூரி மாணவி தடாலடி. நியூஸ்ல ஸ்க்ரோல் ஓடிட்டு இருக்கே, பாக்கலையா? வேண்டாண்டி, என் கோவத்தை கலராத. கிளர்னா என்னடி பண்ணுவ? பூகம்பம், சுனாமி, புயல், மழை இதெல்லாம் வர வைப்பியா? நீ கோவப்பட்டா பூமி ரெண்டா வெடிச்சிருமா? உன்னால காச் மூச்சன் கத்த முடியும், கொழுப்பெடுத்து பேசி காலேஜ் பொண்ணுகிட்ட அற வாங்க முடியும், மத்தபடி ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஒரு வெத்து வெட்டு, வெறும் தகர டப்பா. நான் கூட ஆரம்பத்துல நீ ரொம்ப பிரில்லியன்ட், வீரமானவன் நினைச்சேன். உனக்கு கிடைச்ச வெற்றியை பார்த்துட்டு ஆண்டவன் ஒருத்தன் இல்லையேன்னு சங்கடப்பட்டேன். ஆனா கடவுள் நான் இருக்கேங்கிறத நிரூபிச்சிட்டாரு. இல்லனா உன்ன மாதிரி கெட்டவ கொட்டத்தை அடக்கிறதுக்கு துளசி மாதிரி ஒருத்தி பிறந்திருப்பாளா? ஒரு அடினாலும் அது உனக்கு செருப்படிடி. ஆமா, உன் வீட்டுக்கே வந்து உன்னை அடிச்சாலே அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏய், அவ யாரா இருந்தா எனக்கு என்னடி? என்னை பொறுத்த வரைக்கும் அவ வெறும் சுண்டக்கா. அடிச்சவ ரொம்ப நாளைக்கு நிம்மதியா இருக்க மாட்டா. அவளுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். உன் முடிவே உன் கையில இல்ல, அவ கையில தான் இருக்கு. அவளை யாரு நினைச்ச? எழுதி வச்சுக்க. உன்னோட இந்த ஆணவம், திமிரு, கொழுப்பு எல்லாம் அவளால அடங்க போகுது. அவளால நீ மானம் கெட்டு நடுத்தெருவுல நிக்க போற. இது நடக்குதா இல்லையா பாருடி. அதையும் பார்க்கலாண்டி. நீ அவமானப்பட்டு நிக்கிறத நான் பார்க்க தாண்டி போறேன். தெரியும்டி, என்னோட எதிரின்னு தெரிஞ்சு அவளை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது நடக்கவே நடக்காதுரி. அவளுடைய அப்பன், புருஷன், பாட்டன், முப்பாட்டன் எவன் வந்தாலும் சரி, என் சுண்டு விரல் கூட அசைக்க முடியாது. அவ முடிவு என் கையில. தெருநாய் மாதிரி அடிச்சு அவளை காலி பண்றனா இல்ல பாரு. அத மட்டும் கனவுல கூட நினைக்காத. அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளு கிடையாது, நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு திமிரா யோசிக்காத. துளசியும் தமிழும் இனிமே ஏன் பிள்ளைங்க மாதிரி. அவங்க மேல கைய வச்சு பாரு, நாயடி படுறது நீயாதான் இருப்ப. ஓஹோ, அன்னக்காவடிங்களுக்கு துணையா அன்னபூர்ணி வந்துட்டீங்களோ? ஆமா, இனிமேலாவது அவங்க விஷயத்துல தலையிடாம ஒழுங்கு மரியாதையா இரு. இல்ல அதுக்கும் சேர்த்து பதிலடி கொடுப்ப. உன்ன மாதிரி வெட்டி வீரம் எல்லாம் பேச மாட்டேன், செய்வேன். போன வெடி. இவெல்லாம் என்ன பேசுற அளவுக்கு கேவலமாயிடுச்சு. இவளுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்ல, எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க? துளசி யாரு, அவளுக்கும் இவளுக்கும் என்ன லிங்க்னு விசாரிக்கணும். அப்புறம் வச்சுக்கிற ரெண்டு பேருக்கும்.
என்னது புதுசா இருக்கே சாரி. ஏங்க யாரோடதுங்க இது? எது? ம், இந்த கவர்ல 2 சாரீஸ் இருக்கே, இது யாரோடது? ஐயோ சத்தியமா எந்த இல்லப்பா. என்ன காமெடியா? ஆமாடி. என்னது டியா? இல்ல இல்ல சாரி சாரி சாரி. ஆமா சாரி தான். இது யாரோடதுன்னு கேக்குறேன். நான் தான் சொன்னல அது என்னோடது இல்லன்னு. எனக்கு சாரி கட்டுற பழக்கமே இல்ல, உனக்கு தெரியாதா? ஜோக்குங்கிற பேர்ல ஏன் இப்படி கடிக்கிறீங்க? ஹலோ, நான் ஒன்றும் கடிக்கலாம் இல்ல. நீ கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் இது. ஒழுங்கா சொல்லுங்க, நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க? ஏய் கலக்கற எப்படி பட்டன் கண்டுபிடிச்சிட்டா? பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல. சாரி வாங்கின பில்லு கங்காரு குட்டி மாதிரி எட்டி பாக்குதுல, அத மறைச்சிருக்கணும். ஐயோ பில்ல கொடு. ஏய் சொன்ன கேளு, அந்த பில்ல கொடு. சொன்ன கேளு. இப்போ என்ன? அதுல என்ன அமௌண்ட் போட்டுருக்குன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? 4500 rupees only. அம்மாடியோ 4500ஆ? ஹலோ, ஜஸ்ட் 4500 தான். அதுக்கு நான் அமௌடியோன்னு வாயை போலகிற. இவ்ளோ காசு போட்டு இப்ப சாரீஸ் வாங்கி ஆகணுமா? ஏற்கனவே ஏகப்பட்ட ட்ரெஸ் சும்மாவே கிடக்குது. 4-5 சாரியை கட்டாம அப்படியே வச்சிருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்றது? அது உன்னோட தப்பு. நீ அப்பப்ப சாரி கட்டியிருக்கணும். நீயே இன்னைக்கு ஒரு நாள் தான் சாரி கட்டுற. நீ சாரி கட்டினாலே எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? அதுலயும் இந்த சாரியை மட்டும் நீ கட்டினேன்னு வையேன், சும்மா சூப்பரா இருப்ப. அப்படியே ஒண்ணு அள்ளிக்கலாம் போல இருக்கும், லட்டு மாதிரி. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்ல. வேலைக்கு போய் முழுசா ஒரு மாசம் சம்பளம் கூட வாங்கல, அதுக்குள்ள சாரியா? ஆமா, பணத்துக்கு என்ன பண்ணீங்க? புருஷா, ஒரு பிரிண்டர் வாங்கியிருக்கேன். அதுல பழைய பேப்பரை விட்டா புதுசா கரன்சி நோட்டா பிரிண்ட் ஆகி விழும். அப்படி பிரிண்ட் அடிச்சு தான் வாங்கினேன். ஐயா சாமி, எனக்கு சிரிப்பே வரல. போதும் உங்க ஜோக்கு. குட்டிமா, சர்ப்ரைஸியா கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நான் எங்கேயோ படிச்சிருக்கேன், அதான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்கு என்னமோ திட்டுறிய? என்னோட லவ், என்னோட காதல, என்னோட அன்பை இப்படி வாங்கி கொடுத்து வெளிக்காட்டணும்னு நினைச்சேன். இது தப்பா? ஏங்க, உங்களோட காதல, அன்ப, லவ்வ இப்படிதான் காட்டணுமா? என்ன பார்த்து அழகா சிரிப்பீங்களே, அது போதுங்க. அதுல இல்லாத காதலா? அதை பத்திலாம் நான் யோசிச்சே பார்க்கல குட்டிமா. உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். 1000 தடவை ஐ லவ் யூ சொல்றதும் ஒரு சாரி வாங்கி கொடுக்கறதும் ஒண்ணுதான். ஒரு பொருளை வாங்கி கொடுத்து காதல சொல்ல நினைக்கிறதே தப்பு. அதுவும் இந்த மாதிரி 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற நேரத்துல இதெல்லாம் தேவையா? கமிட்மெண்ட்ஸா? ஹலோ, அதான் இருக்கிற கடன்லாம் அடைச்சாச்சுல, அப்புறம் என்ன கமிட்மெண்ட்ஸ்? நான் இல்லங்கல. என்ன படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது? என்னோட தான். ஏன் கேக்குற? இந்த வருஷம் உங்களோட பொறுப்பை தட்டி கழிச்சிட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? உங்க பொண்டாட்டி படிக்கணும்னா 32,000 எண்ணி வச்சாதான் ஆச்சுன்னு காலேஜ்ல சொல்லிட்டாங்க. அது உங்க பொண்டாட்டிய கொடுப்பா? ஆமால, அது ஃபீஸ் எப்படி கட்டன? புத்திசாலி. இப்ப வந்து கேளுங்க. இந்த வருஷம் ஃபீஸை யார் கட்டினான்னு தெரியுமா? கல்யாணி. கல்யாணியா? ஏய் பாவம், ஏற்கனவே அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. அது இவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணுச்சு? ஆட்டோ ஆர்சி புக்கை அடமானம் வச்சு எனக்கு கொடுத்தா. அஜிஷோ, ஆட்டோ ஆர்சி புக் அடமானம் வச்சிருக்கல? ஏமா 8-10 இன்ட்ரெஸ்ட் போட்டு தாளிச்சிருவானுங்களே. என்ன பண்றது? எனக்கும் அவளை விட்டா அப்ப உதவி பண்றதுக்கு வேற ஆள் கிடையாது. அவ கடனை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடைச்சாகணுங்க. நீ கவலைப்படாத குட்டிமா, கடன் எப்படியாச்சும் அடைச்சு முடிச்சிடலாம். மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சாதான் அவ கடனை அடைக்க முடியும். அவ்வளவு இது வெயிட் பண்ணா ஒரே ஒரு மாசம் டைம் கொடு. பிஎஃப்ல லோன் போட முடியுமான்னு நான் விசாரிச்சு பாக்குறேன். அது எப்படி பேங்க் லோனோட கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஒரே லோனை போட்டு மொத்த கடனை அடைச்சு முடிச்சிடலாம். தேங்க்ஸ்ங்க. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லு. அத்தை ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க செலவுக்கு நம்ம பணம் தந்தாகணும். அதான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல, ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வைக்க வேண்டியதுதான். இப்ப லாவண்யா வேற கூட இருக்காங்க. டாக்டர் செக்கப், மருந்து மாத்திரை செலவுன்னு நிறைய ஆகும். கன்சீவா இருக்கிறவங்க ஏதாவது நல்லதா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கும் சேர்த்து நீங்க தான் கொடுக்கணும். நல்ல கதையாகுது. வாங்குற சம்பள பணத்தை மொத்தத்தையும் எதுவுமே அவங்ககிட்டே கொடுத்துறேன். நீங்க நமக்கு செலவே இல்லை பாரு. ஏன் இப்படி பேசுறீங்க? அத்தைக்குன்னு தனியா ஏதாவது வருமானம் இருக்கா? நீங்களா பார்த்து கொடுக்கறதுதான். கன்சீவா இருக்கிற பொண்ணை பார்த்துக்க நிறைய செலவாகுங்க. அதை நீங்களும் போய் மாமாவும் சேர்ந்துதான் ஷேர் பண்ணிக்கணும். உங்களை விட்டு அவங்களுக்கு வேற யார் இருக்காங்க? கூட பிறந்தது ஒரே தங்கச்சி. அவங்களுக்கு செலவு பண்றதெல்லாம் கணக்கு பார்க்காதீங்க. சரி விடு, கொடுத்துடலாம். அப்புறம் இனிமே சிக்கனமா செலவு பண்ணுங்க. பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தினாதான் நம்மளால சமாளிக்க முடியும். அம்மா தாயே, இந்த மேட்டர்லாம் நம்ம பயங்கர வீக்குமா. நம்ம கையில பணம் இருந்தா நான் தான் செலவு பண்ண இருப்பேன். இந்த பட்ஜெட் போட்டு செலவு பண்றதெல்லாம் நீ பாத்துக்கோ. வாங்குற சம்பள பணம் மொத்தத்தையும் உங்க கையில எடுத்து கொடுத்துறேன், ஓகேவா? என் செல்லம் இப்படிதான் சமத்தா இருக்கணும். குட்டிமா, என்ன
ஒரு நிமிஷம். நான் உனக்கு ஆசாசியா சாரி வேணும்னு கொடுத்துட்டேன். பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஒரு வார்த்தையாவது சொன்னியா? நீங்க இந்த saree என் மேல நீங்க வச்சிருக்கிற பாசம், உங்க அக்கறைய எல்லாமே பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குல்ல, அப்ப கட்டிக்கிட்டு வா. பிடிச்சிருந்தா கட்டிக்கணுமா? கண்டிப்பா. சாரியை விட எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. மழையே பொன்மழை துளியே என் இருவிழியில் நீ இருக்கிறியே, விழவா நான் விழுந்திடவா உள்ளிருந்து நீ கேட்கிறியே, இதழே என் சிற்றிதழே மௌன மொழி தேங்க்ஸ். எதுக்கு? எப்பவும் ஏன் ஞாபகமாவே இருக்கீங்களே, என்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே, இதை விட என்னங்க எனக்கு சந்தோஷம் வேணும்? தங்கமும் வைரமும் இழைச்ச 1000 பட்டு புடவைங்களை விட ஒரு நல்ல புருஷனை கட்டிக்கணும்னு தான் ஒரு பொண்ணு விரும்புவா. எனக்கு கிடைச்சிருக்கிறது புருஷன் இல்லைங்க, புதையல். சாரி குட்டிமா, உன்னோட இந்த பாசமான வார்த்தைகளை கொஞ்ச நாளைக்கு கேட்க கூடாம பண்ணிட்டாலே பாவி. யார சொல்றீங்க? சாருதான். அவளால நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? என்ன குட்டி யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, நான் படிக்கணும். நானே நானே தனா நானே நானே நானா தனா. என்னம்மா வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? சின்னதா இருந்தாலும் வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படிங்க ஒரே நாள்ல வீட்டை பார்த்துட்டீங்க? ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட என்னமா இருக்கு? நம்ம மருமக எப்ப வீடு பாருன்னு சொன்னாலும் அப்பவே இந்த வீடு தான் முடிவு பண்ணிட்டேன். இந்த வீட்டுல ஏற்கனவே தமிழ் துளசி இருந்திருக்காங்களே. அவங்களும் இங்க கொஞ்ச நாள் தானங்க இருந்தாங்க. அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பூட்டியே தான் இருந்தது. நாம இருந்த ஏரியா பழக்கப்பட்ட இடம்னு நைட்டே பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அப்பா சூப்பர். அங்க பாரு, உன் பொண்ணை பாரு, அவன் முகத்துல ஏகப்பட்ட சந்தோஷம். பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இல்ல? ஒரே புழுக்கமா இருக்க. அம்மா, அந்த ஏசியை கொஞ்சம் போட. ஐயோ அப்பா, நீங்க இன்னும் பழைய ஞாபகத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த வீடு இல்லப்பா. ஆமா இல்ல, கொஞ்ச நாள் ஏசியில இருந்துட்டு இப்ப அது இல்லைன்னா என்னவோ மாதிரி இருக்கு. ஏங்க, பிறக்கும் போது ஏசியோடவா பிறந்தோம்? இருக்கிறத வச்சு காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, அந்த ஃபேனையாவது கொஞ்சம் போடு. இதை போடுறேன். அப்பா காத்தாது வரட்டும். ரொம்ப தான் அழகு. சுத்துறத பாரு, நம்ம தலையை சுத்திக்கிட்டா தான் காத்து வரும் போல இருக்கு. வயசான காலத்துல ஏங்க உடம்ப சொகுசா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? தப்புதாம்மா. கொஞ்ச நாளுனாலும் வசதியா இருந்து பழகிட்டோம். சட்டுன்னு அதை விட்டு வர என்னவோ மாதிரி இருக்கு. இனிமே ஏசி கிடையாது, ஷவர் பாத் கிடையாது, ஐஸ் வாட்டர் கிடையாது, எல்லாம் அந்த வீட்டோட போச்சு. அப்பா, இந்த டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே அண்ணி கொண்டு வந்தது தானேப்பா. ஏற்கனவே நம்ம பழைய வீட்ல இந்த மாதிரி தானேப்பா இருந்தோம். அப்புறம் இப்ப பழசெல்லாம் மறக்கறீங்க? உண்மைதாம்மா, மறக்க கூடாதுதான். என்ன பண்றது, வயசான கட்ட கொஞ்ச நாள் சொகுசா பழகிட்டு அதை வேணும்னு கேக்குதே. இந்த கொசு வேற. ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நிஜமாவே நல்லவங்க, நேர்மையானவங்க சந்தோஷமா வாழ்றது கஷ்டமா? இந்த காரு, பங்களா, 8 அடுக்கு மாளிகை, கொத்து கொத்தா நகை, தங்க வாட்சு, மைனர் செயின், இதெல்லாம் தப்பான வழியில சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் கிடைக்குமா? இதெல்லாம் ஏன் கேக்குறேன்னா, நேர்மையா இருப்போம், நேர் வழியில தான் நடப்போம்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இங்க வந்து கொசு கடையில சிக்கிக்கிட்டோம். காத்தும் வரல, ஒண்ணும் வரல. சம்பந்தி சொன்ன மாதிரி நல்லவங்களா இருந்தா நாய்படாத பாடுதான் படணுமா? ஏங்க, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தப்பான வழியில சம்பாதிச்சு ஏசியை வாங்கி போட்டு குளுகுளுன்னு உட்காரணுமா? அப்ப கள்ள நோட்டு அடிங்க, பேங்க்ல போய் கொள்ளையடிங்க. சேச்சா, அதுக்கு தூக்கல தொங்கலாம். இந்த வசதி வாய்ப்பெல்லாம் இப்பதாம்மா வந்தது. எங்க தாத்தா காலத்துல ஊர்ல கரண்ட் வசதியே கிடையாது. அப்புறம் எப்படிப்பா கரண்ட் இல்லாம டிவி கூட பார்க்க முடியாதே? அப்பெல்லாம் டிவி ஏதுமா? சிம்னி வெளிச்சத்துல சமைச்சு அதுலயே படிச்சு எப்படியோ காலத்தை ஓட்டியாச்சு.
பக்கத்து ஊருக்கு போகணும்னாலும் மாட்டு வண்டியில தாம்மா போகணும். சூப்பர்ப்பா. அப்போ அது பெட்ரோல் இல்லாமலே ஓடும்ல? அப்ப நோ பொல்யூஷன், நோ பெட்ரோல் செலவு. அப்பெல்லாம் அப்படித்தாம்மா. இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியா காலத்தை ஓட்டிட்டாங்க. இப்பதான் ஒரு பைக் இல்லைன்னா, செல்போன் இல்லைன்னா, டிவி இல்லைன்னா வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சே. அம்மாடி, இந்த 3 இல்லைன்னா நம்மள மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாங்களே. அப்பா, எனக்கு என்னமோ நீங்க வருத்தப்பட்டு பேசுற மாதிரி தெரியுது. கொஞ்சம் வருத்தமாத்தாம இருக்கு. குடிக்கிறோம் சாராயத்துக்கு அடிமையான மாதிரி நம்ம வசதிக்கு பழக்கப்பட்டுட்டோம். அது இல்லாம கையொடிஞ்ச மாதிரி இருக்கு.